சூரா அல் அன்ஆம். பொருள் கால்நடைகள். மக்காவில் அருளப்பட்டது. அத்தியாயம் 6, வசனங்கள் 165. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். எல்லா புகழும் அல்லாஹுவுக்குரியதே. அவனே வானங்களையும் பூமியையும் படைத்தான். மேலும் இருள்களையும் ஒளியையும் உண்டாக்கினான். இவ்வாறிருந்தும் நிராகரிப்பவர்கள் அல்லாஹுவாகிய தங்கள் இறைவனுக்கு பொய்யான தெய்வங்களை சமமாக்குகின்றனர். அவன்தான் உங்களை களிமண்ணால் படைத்து உங்களுக்குரிய வாழ்நாளை குறிப்பிட்டு நிர்ணயம் செய்தவன். அவனிடத்தில் உங்கள் விசாரணைக்காகவும் ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. இவ்வாறு இருந்தும் நீங்கள் அவனுடைய இறைத்தன்மையை சந்தேகிக்கிறீர்கள். வானங்களிலும் பூமியிலும் வணக்கத்திற்குரிய அல்லாஹ் அவன்தான். அவன் உங்கள் ரகசியத்தையும் வெளிப்படையானதையும் நன்கறிவான். நன்மையோ தீமையோ நீங்கள் செய்யும் அனைத்தையும் நன்கறிவான். இவ்வாறிருந்தும் நிராகரிப்பவர்களோ தங்கள் இறைவனின் வசனங்களில் எது வந்த போதிலும் அதை அவர்கள் புறக்கணிக்காமல் இருப்பதில்லை. ஆகவே அவர்களிடம் வந்திருக்கும் இந்த சத்திய வேதத்தையும் அவர்கள் பொய்யாக்குகின்றனர். ஆனால் எவ்விஷயங்கள் பற்றி அவை பொய்யானவை என அவர்கள் பரிஹசித்துக் கொண்டிருக்கின்றனரோ அவை உண்மையாகவே அவர்களிடம் வந்தே தீரும். அவர்களுக்கு முன்னர் எத்தனையோ கூட்டத்தினரை நாம் அளித்திருக்கிறோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? பூமியில் உங்களுக்கு நாம் செய்து தராத வசதிகளை எல்லாம் அவர்களுக்கு நாம் செய்து தந்திருந்தோம். வானத்திலிருந்து தாரை தாரையாக மழை பெய்யும்படி செய்து அவர்களின் ஆதிக்கத்தின் கீழ் நீர் அருவிகளும் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும்படி செய்தோம். எனினும் அவர்கள் பாவத்திலேயே ஆழ்ந்து விட்டனர். ஆகவே அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அவர்களை அழித்து விட்டோம். அவர்களுக்கு பின்னர் மற்றொரு கூட்டத்தாரை நாம் உற்பத்தி செய்தோம். கடிதத்தில் எழுதப்பட்ட ஒரு வேதத்தையே நாம் உம்மீது இறக்கி வைத்து அதை அவர்கள் தங்கள் கைகளால் தொட்டு பார்த்த போதிலும் இது பகிரங்கமான சூனியத்தை தவிர வேறில்லை என்றே இந்நிராகரிப்பவர்கள் நிச்சயம் கூறுவார்கள். இவர் உண்மையான தூதர்தான் என்று சாட்சி சொல்வதற்கு அவருக்காக ஒரு வானவர் அனுப்பப்பட வேண்டாமா என்று அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் விரும்புகிறபடி நாம் ஒரு வானவரை அனுப்பி வைத்திருந்தால் அவர்களின் காரியம் முடிவு பெற்றிருக்கும். பிறகு அதில் அவர்களுக்கு அவகாசம் கிடைத்திருக்காது. உடனே அவர்கள் அழிந்திருப்பார்கள். அல்லது நம் தூதரை ஒரு மலக்காகவே அனுப்புவதாயினும் அவர்களுக்கு வானவர்களை காணும் சக்தி இல்லாததனால் அவரையும் ஒரு மனிதருடைய ரூபத்தில் தான் நாம் அனுப்புவோம். அது சமயத்தில் இப்போது இருக்கும் அதே சந்தேகத்தையே அவர்களுக்கு நாம் ஏற்படுத்தி விடுவோம். நபியே, உமக்கு முன்னர் வந்த நம் மற்ற தூதர்களும் நிச்சயமாக இவ்வாறே பரிஹசிக்கப்பட்டனர். முடிவில் அவர்களில் பரிஹசித்தவர்களை அவர்கள் பரிஹசித்துக் கொண்டிருந்தது வேதனை சூழ்ந்து கொண்டது. நபியே, நீர் அவர்களை நோக்கி, நீங்கள் பூமியில் சுற்றித்திருந்து உங்களைப் போல் பொய்யாக்கி கொண்டிருந்தவர்களின் முடிவு எவ்வாறு ஆயிற்று என்று நீங்கள் கவனித்து பாருங்கள் என்று கூறுவீராக. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் யாருக்குரியன என நீர் அவர்களை கேட்பீராக. இதற்கு அவர்கள் பதில் கூறுவதென்ன? நீரே அவர்களை நோக்கி இவை அனைத்தும் அல்லாஹுவுக்குரியனவே என்று கூறுவீராக. அவன் கருணையை தன் மீது கடமையாக்கிக் கொண்டிருக்கிறான். ஆகவேதான் உங்கள் குற்றத்திற்காக இதுவரை உங்களை தண்டிக்காதிருக்கிறான். எனினும் நிச்சயமாக உங்கள் அனைவரையும் மறுமை நாளில் ஒன்று சேர்ப்பான். அதில் சந்தேகமே இல்லை. எவர்கள் உண்மையை நிராகரித்து தங்களுக்கு தாமே நஷ்டத்தை உண்டு பண்ணி கொண்டார்களோ அவர்கள் இதை நம்பவே மாட்டார்கள். வானங்களிலோ பூமியிலோ இரவிலும் பகலிலும் வசித்திருப்பவை அனைத்தும் அவனுக்குரியனவே. அவன்தான் நன்கு செவியுறுபவனும்
அனைத்தையும் நன்கறிந்தவனும் ஆவான். நபியே கூறுவீராக, வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹுவை தவிர்த்து மற்றவரையும் என் பாதுகாவலனாக நான் எடுத்துக்கொள்வேனா? அவன்தான் நமக்கு உணவளிக்கிறான், அவனுக்கு யாரும் உணவளிப்பதில்லை. நபியே மேலும் கூறுவீராக, இறைவனுக்கு இணை வைத்து வணங்குபவர்களுடன் சேராது முற்றிலும் அவனுக்கு பணிந்து வழிபட்டவர்களில் முதன்மையானவனாக நான் இருக்கும்படியே எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. நபியே மேலும் கூறுவீராக, என் இறைவனுக்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாளின் வேதனையையும் தண்டனையையும் நிச்சயமாக நான் பயப்படுகிறேன். அந்நாளில் எவரை விட்டும் வேதனை தடுக்கப்படுகிறதோ அவருக்கு நிச்சயமாக அல்லாஹ் அருள் புரிந்தே விட்டான். இதுதான் தெளிவான வெற்றியாகும். நபியே, அல்லாஹ் உமக்கு ஒரு தீங்கிழைத்தால் அதை நீக்குபவர் அவனை தவிர வேறெவரும் இல்லை. உமக்கு ஒரு நன்மையை அவன் கொடுத்தாலும் அதை தடுத்துவிடக் கூடியவன் எவனும் இல்லை. அவன் அனைத்தின் மீதும் பேராற்றலுடையவன். அவனே தன் அடியார்களை அடக்கி ஆள்கிறான். அவன்தான் மிக்க ஞானமுடையவன், அனைத்தையும் நன்கறிந்தவன் ஆவான். நபியே, சாட்சிகளில் மிக பெரியது எது என நீர் அவர்களை கேட்பீராக. அவர்களால் என்ன கூற முடியும்? நீரே அவர்களை நோக்கி, அல்லாஹுவே பெரியவன், அவனே எனக்கும் உங்களுக்கும் இடையில் சாட்சியாகவும் இருக்கிறான். இந்த குர்ஆனை கொண்டு உங்களுக்கும் அது எட்டியவர்களுக்கும் நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவே இது எனக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறி, நிச்சயமாக வணக்கத்திற்குரிய மற்றவரும் அல்லாஹுவுடன் இருப்பதாக உண்மையாகவே நீங்கள் சாட்சி கூறுவீர்களா என்றும் அவர்களை நீர் கேட்பீராக. இதற்கு அவர்கள் பதில் கூறுவதென்ன? அவ்வாறு நான் சாட்சி கூற மாட்டேன் என்று கூறிவிட்டு, நிச்சயமாக வணக்கத்திற்குரியவன் அவன் ஒருவன்தான், அவனுக்கு நீங்கள் இணை வைப்பதை விட்டு மெய்யாகவே நான் வெறுத்து விலகுகின்றேன் என்றும் கூறுவீராக. எவரும் தங்கள் குழந்தைகளை சந்தேகமற அறிவதைப் போல வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் நம் தூதராகிய இவர் இறைவனுடைய தூதர்தான் என்று நன்கறிவார்கள். எனினும் அவர்களில் எவர்கள் இதை மறைத்து தங்களுக்கு தாமே நஷ்டமிழைத்துக் கொண்டனரோ அவர்கள்தான் நம் தூதராகிய இவரை இறைவனுடைய தூதர் என்று நம்ப மாட்டார்கள். அல்லாஹுவை பற்றி கற்பனையாக பொய் கூறியவனை விடவோ அவனுடைய வசனங்களை பொய்யாக்கியவனை விடவோ பெரும் அநியாயக்காரன் யார்? நிச்சயமாக இந்த அநியாயக்காரர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள். நாம் இவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் நாளில் இவர்களில் இணை வைத்து வணங்கியவர்களை நோக்கி, அல்லாஹுவிற்கு இணையானவை என நீங்கள் எவற்றை எண்ணிக் கொண்டிருந்தீர்களோ அவை எங்கே என்று நாம் கேட்போம். அது சமயம் அவர்கள், எங்கள் இறைவன் அல்லாஹுதான், நாங்கள் அவனுக்கு எதையும் இணை வைக்கவில்லையே என்று பொய் கூறுவதை தவிர அவர்களது குழப்பம் வேறொன்றும் இருக்காது. தங்களை பற்றியே அவர்கள் எவ்வாறு பொய் கூறுகின்றனர் என்பதை நபியே கவனிப்பீராக. அல்லாஹுவிற்கு இணையானவை என்று அவர்கள் பொய்யாக கற்பனை செய்து கொண்டிருந்தவை அனைத்தும் அவர்களை விட்டு மறைந்துவிடும். நபியே, உமக்கு கட்டுப்படுகிறவர்களைப் போல பாவனை செய்து நீர் கூறுவதை கேட்க உமக்கு செவி சாய்ப்பவர்களும் அவர்களில் உண்டு. எனினும் அவர்கள் தம் தீய செயல்களின் காரணமாக அதை விளங்கிக் கொள்ளாதிருக்கும்படி அவர்களுடைய உள்ளங்களில் திரையையும் அவர்களுடைய காதுகளில் செவிட்டையும் நாம் ஏற்படுத்தி விட்டோம். ஆகவே இவர்கள் சத்தியத்திற்குரிய அத்தாட்சிகள் அனைத்தையும் தெளிவாக கண்ட போதிலும் அவற்றை அவர்கள் ஒரு சிறிதும் நம்பவே மாட்டார்கள். நபியே, அவர்கள் உம்மிடம் வந்த போதிலும் உம்முடன் தர்க்கித்து இவை பழங்காலத்தில் உள்ளவர்களின் கட்டுக்கதைகளே தவிர வேறில்லை என்றே இந்நிராகரிப்பவர்கள் கூறுவார்கள். அவர்கள் மற்றவர்களையும் இதை கேட்பதிலிருந்து
தடுத்து தாங்களும் இதை விட்டு வெருண்டோடுவார்கள். இதனால் அவர்கள் தங்களையே நாசமாக்கிக் கொள்கிறார்கள். இதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவே மாட்டார்கள். நரக நெருப்பின் முன் அவர்கள் நிறுத்தப்படும் பொழுது, நபியே, நீர் அவர்களை பார்த்தால், நாங்கள் உலகத்திற்கு திரும்ப அனுப்பப்பட வேண்டுமே, அவ்வாறாயின் எங்கள் இறைவனின் வசனங்களை நாங்கள் பொய்யாக்காமல் நம்பிக்கையாளர்களில் ஆகிவிடுவோம் என்று அவர்கள் புலம்புவார்கள். இதுவும் அவர்கள் மனமாற கூறவில்லை. மாறாக இதற்கு முன்னர் அவர்கள் தங்களுக்குள் மறைத்து வைத்திருந்ததுதான் அவர்களிடம் தென்பட்டது. ஏனென்றால் அவர்கள் இவ்வுலகத்திற்கு திரும்ப அனுப்பப்பட்டால் அவர்களுக்கு தடை செய்திருந்தவற்றின் பக்கமே மீண்டும் செல்வார்கள். நிச்சயமாக அவர்கள் பொய்யர்கள்தான். மேலும் இவ்வுலகத்தில் நாம் வாழ்வதை தவிர நாம் இறந்த பின் நமக்கு வேறு வாழ்க்கை இல்லை. ஆகவே இறந்த பின் நாம் உயிர்ப்பிக்கப்பட மாட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். இவ்வாறு கூறும் அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு தங்கள் இறைவனுக்கு முன் நிறுத்தப்படும் பொழுது, நபியே, நீர் அவர்களை காண்பீராயின் அது சமயம் இறைவன் அவர்களை நோக்கி, விசாரணை நாளாகிய இது உண்மையல்லவா என்று கேட்பான். அதற்கு அவர்கள், எங்கள் இறைவனே, உண்மைதான் என கூறுவார்கள். அதற்கு அவன், இதை நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக நரகத்தின் வேதனையை நீங்கள் சுவைத்துக் கொண்டிருங்கள் என்று கூறுவான். ஆகவே எவர்கள் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்பதை பொய்யாக்குகின்றனரோ அவர்கள் நிச்சயமாக நஷ்டம் அடைந்தவர்களாகி விட்டனர். எதிர்பாராதவாறு திடீரென அவர்களுக்கு விசாரணை காலம் என்ற மறுமை வந்துவிட்டால் அவர்கள் தங்கள் பாவச் சுமைகளை தங்கள் முதுகுகளின் மீது சுமந்தவர்களாக, இந்த வேதத்தை நாங்கள் நம்பாத குற்றத்தால் எங்களுக்கு ஏற்பட்ட துக்கமே என்று புலம்புவார்கள். அவர்கள் சுமந்து கொண்டிருப்பவை மிக கெட்டவை அல்லவா? இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டும் கேளிக்கையுமே தவிர வேறில்லை. எனினும் இரையச்சமுடையவர்களுக்கு நிச்சயமாக மறுமையின் வாழ்க்கையே மிக மேலானது. இவ்வளவு கூட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? நபியே, உம்மை பொய்யரென அவர்கள் கூறுவது நிச்சயமாக உமக்கு கவலையை தருகிறது என்பதை உறுதியாக நாம் அறிவோம். நிச்சயமாக அவர்கள் உம்மை பொய்யாக்கவில்லை. ஆனால் இந்த அநியாயக்காரர்கள் அல்லாஹுவின் வசனங்களை தான் பொய்யாக்கி நிராகரிக்கின்றனர். உங்களுக்கு முன்னிருந்த நமது பல தூதர்களும் இவ்வாறு பொய்யரெனவே கூறப்பட்டனர். அவர்களுக்கு நம் உதவி வரும் வரை அவர்கள் பொய்யரென துன்புறுத்தப்பட்டதை அவர்கள் உறுதியோடு பொறுத்து கொண்டிருந்தனர். ஆகவே நபியே, நீரும் அவ்வாறே பொறுத்திருப்பீராக. அல்லாஹுவுடைய வாக்குகளை எவராலும் மாற்ற முடியாது. உமக்கு முன்னிருந்த நம் தூதர்களின் இத்தகைய செய்திகள் நிச்சயமாக உம்மிடம் வந்தே இருக்கின்றன. நபியே, அவர்கள் உம்மை புறக்கணிப்பது உமக்கு பெரும் சிரமமாக தோன்றினால், உம்மால் முடியுமானால் பூமியில் சுரங்கமிட்டு சென்றோ அல்லது வானத்தில் ஓர் ஏணி வைத்து ஏறியோ அவர்கள் விருப்பப்படி அத்தாட்சி ஒன்றை நீர் அவர்களுக்கு கொண்டு வருவீராக. அப்பொழுதும் அவர்கள் உம்மை நிராகரித்துக் கொண்டே இருப்பார்கள். எனினும் அல்லாஹ் நாடினால் அவர்கள் அனைவரையும் நேரான வழியில் ஒன்று சேர்த்து விடுவான். ஆகவே ஒருபோதும் நீர் அறியாதவர்களுடன் சேர்ந்து விட வேண்டாம். எவர்கள் உமக்கு செவிசாய்க்க கூடிய உயிருள்ளவர்களாக இருக்கின்றனரோ அவர்கள்தான் உம்மை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இந்த நிராகரிப்பாளர்களோ செவிமடுக்க முடியாத இறந்தவர்களைப் போலவே இருக்கின்றனர். ஆகவே இறந்தவர்களை மறுமையில்தான் அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். பின்னர் அவனிடமே கொண்டு வரப்படுவார்கள். நம் விருப்பப்படி ஓர் அத்தாட்சியை அவருடைய இறைவன் அவர் மீது இறக்கி வைக்க வேண்டாமா என்று அவர்கள் கூறுகின்றனர். அதற்கு நபியை நீர் கூறுவீராக, அத்தகைய ஓர் அத்தாட்சியை இறக்கி வைக்க நிச்சயமாக அல்லாஹ் சக்தியுடையவன் தான். அவ்வாறு இறக்கியும் வைத்துள்ளான். எனினும் அவர்களில் பெரும்பாலோர் அதை அறிந்து கொள்வதில்லை.
பூமியில் ஊர்ந்து திரியக்கூடியவையும் தன் இரு இறக்கைகளால் ஆகாயத்தில் பறக்கக்கூடியவையும் உங்களைப் போன்ற உயிருள்ள படைப்புகளே, சமுதாயங்களே தவிர வேறில்லை. இவற்றில் ஒன்றையுமே நம் பதிவு புத்தகத்தில் லவ்ஹூல் மஹ்ஃபூலில் குறிப்பிடாது நாம் விட்டுவிடவில்லை. பின்னர் ஒரு நாளில் இவையும் தங்கள் இறைவனிடம் கொண்டு வரப்படும். எவர்கள் நம் வசனங்களை பொய்யாக்குகிறார்களோ அவர்கள் இருள்களில் தட்டளியும் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் இருக்கின்றனர். அல்லாஹ் தான் நாடியவர்களை தவறான வழியில் செல்ல விட்டு விடுகிறான். அவன் நாடியவர்களை நேரான வழியில் செலுத்துகிறான். நபியே, அவர்களை நோக்கி கூறுவீராக, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை வந்துவிட்டால் அல்லது உங்களுக்கு விசாரணை காலம் வந்துவிட்டால் அல்லாஹ் அல்லாத இவற்றையா நீங்கள் உங்கள் உதவிக்கு அழைப்பீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? இந்த சிலைகளை உங்கள் தெய்வங்கள் என்று கூறுகின்ற நீங்கள் உண்மை சொல்பவர்களாயிருந்தால் அவற்றையே உங்கள் உதவிக்கு அழையுங்கள். அவ்வாறன்று நீங்கள் இணை வைத்தவற்றை எல்லாம் மறந்துவிட்டு அவனையே அழைப்பீர்கள். நீங்கள் எவ்வேதனையை நீக்குவதற்காக அவனை அழைப்பீர்களோ அதை அவன் விரும்பினால் நீக்கியும் விடுவான். நபியே, உமக்கு முன்னிருந்த பல வகுப்பினருக்கும் நாம் நம் தூதர்களை நிச்சயமாக அனுப்பி வைத்தோம். எனினும் அத்தூதர்களை அவர்கள் நிராகரித்து விட்டனர். ஆகவே அவர்கள் பணிந்து வருவதற்காக நோயை கொண்டும் வறுமையை கொண்டும் நாம் அவர்களை பிடித்தோம். நம் வேதனை அவர்களிடம் வருவதற்குள் அவர்கள் பணிந்து விட வேண்டாமா? ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டன. அவர்கள் செய்து கொண்டிருந்ததையே, பாவங்களையே ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக காண்பித்து விட்டான். அவர்களுக்கு செய்யப்பட்ட நல்லுபதேசத்தை அவர்கள் மறந்துவிடவே அவர்களை சோதிப்பதற்காக ஒவ்வொரு பொருள் செல்வங்களின் வாயிலையும் நாம் அவர்களுக்கு திறந்து விட்டோம். அவர்களுக்கு வேண்டியவை எல்லாம் தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்தன. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவற்றை கொண்டு அவர்கள் பெருமையுடன் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த சமயத்தில் நமது வேதனையை கொண்டு நாம் அவர்களை திடீரென பிடித்துக் கொண்டோம், தண்டித்தோம். அந்நேரத்தில் அவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டனர். ஆகவே அநியாயம் செய்து கொண்டிருந்த அந்த மக்களின் வேறு அறுபட்டு விட்டது. எல்லா புகழும் அகிலத்தாரின் இறைவன் அல்லாஹுவுக்கே. அல்லாஹ் உங்கள் கேள்வி புலனையும் பார்வைகளையும் எடுத்துவிட்டு உங்கள் உள்ளங்களின் மீது முத்திரை வைத்து விட்டால் அல்லாஹுவை அன்றி எந்த இறைவன் அவற்றை உங்களுக்கு கொடுப்பான் என்பதை நீங்கள் சிந்தித்தீர்களா என்று நபியே அவர்களை கேட்பீராக. நம் ஆற்றலுக்குரிய அத்தாட்சிகளை எவ்வாறு விதவிதமாக விவரிக்கிறோம் என்பதை நீர் கவனிப்பீராக. இவ்வாறு இருந்தும் பின்னும் அவர்கள் புறக்கணித்தே வருகின்றனர். நபியே, அவர்களை நோக்கி கேட்பீராக, திடீரெனவோ அல்லது முன்னெச்சரிக்கையுடனோ அல்லாஹ்வுடைய வேதனை உங்களிடம் வந்துவிட்டால் என்னாகும் என்பதை நீங்கள் சிந்தித்தீர்களா? அந்நேரத்தில் இந்த அநியாயக்கார மக்களை தவிர மற்றவரும் அழிக்கப்படுவார்களா? நன்மையை கொண்டு நற்செய்தி கூறுபவர்களாகவும் தீமையை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவுமே தவிர நம் தூதர்களை நாம் அனுப்பவில்லை. ஆகவே எவர்கள் இந்நபியை உண்மையாகவே நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை. அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். ஆனால் உங்களில் எவர்கள் நம் வசனங்களை பொய்யாக்குகிறார்களோ அவர்களை அவர்களுடைய இப்பாவத்தின் காரணமாக வேதனை பிடித்துக் கொள்ளும். நபியே, நீர் அவர்களை நோக்கி, அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடம் இருக்கிறதென்று நான் உங்களுக்கு கூறவில்லை. மறைவானவற்றை நான் அறியவும் மாட்டேன். உண்மையாகவே நான் ஒரு வானவர் என்று நான் உங்களிடம் கூறவில்லை. எனினும் எனக்கு வஹீயின் மூலம் அறிவிக்கப்பட்டவற்றை தவிர வேறொன்றையும் நான் பின்பற்றுவது இல்லை என்று கூறி, குருடனும் பார்வையுடையவனும் சமமாவார்களா?
இவ்வளவு கூட நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்றும் கேட்பீராக. நபியே, எவர்கள் மறுமையில் தங்கள் இறைவனிடம் விசாரணைக்காக கொண்டு போகப்படுவோம், அங்கு அவனை தவிர தங்களுக்கு பாதுகாவலரோ பரிந்துரை செய்பவரோ இருக்க மாட்டார் என்று பயப்படுகிறார்களோ அவர்களை இதன் மூலம் நீர் எச்சரிப்பீராக. அவர்கள் பாவத்திலிருந்து விலகி இறைவனை அஞ்சிக் கொள்வார்கள். நபியே, தங்கள் இறைவனின் திருமுகத்தை விரும்பி காலையிலும் மாலையிலும் பிரார்த்தித்துக் கொண்டிருப்பவர்களை நீர் விரட்டி விடாதீர். அவர்களுடைய கணக்கிலிருந்து எதுவும் உமது பொறுப்பாகாது, உமது கணக்கிலிருந்து எதுவும் அவர்களுடைய பொறுப்பாகாது. ஆகவே நீர் அவர்களை விரட்டினால் அநியாயக்காரர்களில் நீரும் ஒருவராகி விடுவீர். நபியே, இவ்வாறே அவர்களில் சிலரை கொண்டு நாம் சோதித்ததில் எங்களை விட்டு ஏழைகளாகிய இவர்கள் மீதா அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான் என்று பணக்காரர்கள் கூற முற்பட்டனர். நன்றி செலுத்துபவர்களை அல்லாஹ் மிக அறிந்தவனாக இல்லையா? நபியே, நம் வசனங்களை நம்பிக்கை கொண்டவர்கள் உம்மிடம் வந்தால் நீர் அவர்களை நோக்கி சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் நிலவுவதாக, உங்கள் இறைவன் உங்களுக்கு அருள் புரிவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான். நிச்சயமாக உங்களில் எவரேனும் அறியாமையின் காரணமாக ஒரு பாவத்தை செய்துவிட்டு பின்னர் அதற்காக கை சேதப்பட்டு அதிலிருந்து விலகி நற்செயல்களை செய்தால் அவருடைய குற்றங்களை இறைவன் மன்னித்து விடுவான். ஏனென்றால் நிச்சயமாக அவன் மிக மன்னிப்பவன், மிக கருணையுடையவன் என்று கூறுவீராக. குற்றவாளிகள் செல்லும் வழி இன்னதென சந்தேகமற தெளிவாகி விடுவதற்காக நம் வசனங்களை இவ்வாறு விவரித்திருக்கிறோம். நபியே, அவர்களை நோக்கி கூறுவீராக, அல்லாஹுவை அன்றி எவற்றை நீங்கள் கடவுள்களென அழைக்கிறீர்களோ அவற்றை வணங்க கூடாதென்று நிச்சயமாக நான் தடுக்கப்பட்டுள்ளேன். ஆகவே உங்கள் மன விருப்பங்களை நான் பின்பற்ற மாட்டேன். அவ்வாறாயின் நிச்சயமாக நானும் வழி தவறி விடுவேன், நேரான வழியை அடைந்தவனாக மாட்டேன். நபியே, மேலும் கூறுவீராக, நிச்சயமாக நான் என் இறைவனின் தெளிவான அத்தாட்சியின் மீதே இருக்கிறேன். எனினும் அதை நீங்கள் பொய்யாக்கினீர்கள். எதற்கு நீங்கள் அவசரப்படுகிறீர்களோ அந்த வேதனையானது என்னிடம் இல்லை. அதன் அதிகாரம் அனைத்தும் அல்லாஹுவுக்கே தவிர வேறு எவருக்கும் இல்லை. அவன் உண்மையையே கூறுகிறான். அவன் தீர்ப்பளிப்பவர்களில் மிக மேலானவன். நீங்கள் அவசரப்படுவது என்னிடம் இருந்திருந்தால் உங்களுக்கும் எனக்கும் இடையிலுள்ள விவகாரம் இதுவரை தீர்க்கப்பட்டே இருக்கும். அல்லாஹ் அநியாயக்காரர்களை நன்கறிந்தே இருக்கிறான் என்றும் கூறுவீராக. மறைவானவற்றின் சாவிகள் அவனிடமே இருக்கின்றன. அவற்றில் உள்ளவற்றை அவனை தவிர வேறெவரும் அறிய மாட்டார். நிலத்திலும் நீரிலும் உள்ளவற்றையும் அவன் நன்கறிவான். அவன் அறியாமல் ஓர் இலையும் உதிருவதில்லை. பூமியின் ஆழத்தில் அடர்ந்த இருளில் புதைந்து கிடக்கும் கடுகு போன்ற சிறிய வித்தும் பசுமையானதும் உலர்ந்ததும் அவனுடைய தெளிவான பதிவு புத்தகத்தில் இல்லாமல் இல்லை. மனிதர்களே, இரவில் நீங்கள் நித்திரை செய்யும் பொழுது அவன்தான் உங்கள் உணர்ச்சியை நீக்கி உங்களை இறந்தவர்களுக்கு சமமாக்குகிறான். நீங்கள் பகலில் செய்பவற்றையும் அவன் நன்கறிகிறான். உங்களுக்கு குறிப்பிட்ட காலம் பூர்த்தியாவதற்காக இதற்கு பின்னர் உணர்ச்சியை உண்டு பண்ணி உங்களை எழுப்புகிறான். பின்னர் நீங்கள் அவனிடம்தான் திரும்ப போவீர்கள். நீங்கள் இங்கு செய்து கொண்டிருந்தவற்றை அங்கு உங்களுக்கு அவன் அறிவிப்பான். அவன் தன் அடியார்களை அடக்கி ஆளுகிறான். மேலும் உங்களுக்கு பாதுகாவலர்களையும் ஏற்படுத்துகிறான். மரண நேரம் வரும் வரை அவர்கள் உங்களை பாதுகாக்கின்றனர். பின்னர் உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்தால் நமது வானவ தூதர்கள் அவரை உயிர் வாங்குகின்றனர்.
அவர்கள் குறித்த காலத்திற்கு முன்னரோ பின்னரோ உயிரை கைப்பற்றி ஏதும் தவறிழைப்பதில்லை. இதன் பின்னர் அவர்கள் தங்களின் உண்மையான எஜமானாகிய அல்லாஹுவிடமே கொண்டு வரப்படுவார்கள். அந்நேரத்தில் தீர்ப்பு கூறும் அதிகாரம் அவனுக்கே உரியது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். மேலும் கணக்கை தீர்ப்பதிலும் அவன் மிக தீவிரமானவன். நீங்கள் தரையிலும் கடலிலும் இருள்களில் சிக்கி மிக சிரமத்திற்குள்ளாகிவிட்ட சமயத்தில் எங்களை இதிலிருந்து பாதுகாத்துக் கொண்டால் நிச்சயமாக நாங்கள் நன்றி செலுத்துபவர்களாகி விடுவோம் என்று மறைவாகவும் பணிவாகவும் நீங்கள் பிரார்த்திக்கும் சமயத்தில் உங்களை பாதுகாப்பவன் யார் என்று நபியே நீர் அவர்களை கேட்டு, இதிலிருந்தும் மற்ற எல்லா துன்பங்களிலிருந்தும் உங்களை பாதுகாப்பவன் அல்லாஹுதான். இவ்வாறு இருந்தும் பின்னும் நீங்கள் அவனுக்கு இணை வைக்கிறீர்களே என்று நீர் கூறுவீராக. நபியே அவர்களை நோக்கி கூறுவீராக, உங்கள் தலைகளுக்கு மேலிருந்தோ அல்லது உங்கள் பாதங்களுக்கு கீழிருந்தோ உங்களுக்கு வேதனை ஒன்றை உண்டு பண்ணவும் அல்லது உங்களை பல பிரிவுகளாக்கி உங்களுக்குள் சிலர் சிலருடன் போர் புரியும்படி செய்து அதனால் உண்டாகும் துன்பத்தை நீங்கள் அனுபவிக்கும்படி செய்யவும் அவன் சக்தி உடையவனாகவே இருக்கிறான். அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக நாம் நம் வசனங்களை எவ்வாறு பல வகைகளில் தெளிவுபடுத்தி கூறுகிறோம் என்று நீர் கவனிப்பீராக. நபியே, திருக்குர்ஆனாகிய இது முற்றிலும் உண்மையாயிருந்தும் உமது மக்கள் இதையும் பொய்யாக்குகின்றனர். ஆகவே அவர்களை நோக்கி நீர் கூறுவீராக, நான் உங்களுக்கு பொறுப்பாளராக இல்லை. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. நான் சொல்வதன் உண்மையை பின்னர் வேதனை வரும்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நபியே, நம் வசனங்களை பற்றி வீண் விவாதங்களில் மூழ்குபவர்களை நீர் கண்டால் அவர்கள் அதை தவிர்த்து வேறு விஷயத்தில் பிரவேசிக்கும் வரை நீங்கள் அவர்களை புறக்கணித்து விடுவீராக. இக்கட்டளையை ஷைத்தான் உமக்கு மறக்கடித்து அவர்களுடன் நீரும் இருந்து விட்டால் அது நினைவுக்கு வந்ததன் பின்னர் அந்த அநியாயக்கார மக்களுடன் நீர் அமர்ந்திருக்க வேண்டாம். வீண் விவாதத்தில் மூழ்கி கிடக்கும் அவர்களுடைய செய்கையின் கணக்கிலிருந்து எதுவும் இரையச்சமுடையவர்களின் பொறுப்பாகாது. எனினும் அவர்கள் இதை தவிர்த்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்வது இவர்கள் மீது கடமையாகும். நபியே, எவர்கள் இவ்வுலக வாழ்க்கையால் மயக்கப்பட்டு தங்கள் மார்க்கத்தை விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் எடுத்துக் கொண்டார்களோ அவர்களை அவர்கள் போக்கில் விட்டு விடுவீராக. எனினும் ஒவ்வொரு ஆத்மாவும் தன் தீய செயல்களின் காரணமாக மறுமை நாளில் ஆபத்திற்குள்ளாகும் என்ற உண்மையை நீர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவீராக. அந்நாளில் அதற்கு பரிந்து பேசுபவர்களோ உதவி செய்பவர்களோ அல்லாஹுவை அன்றி ஒருவரும் இருக்க மாட்டார். சாத்தியமான அனைத்தையும் பாவிகள் தங்கள் வேதனைக்கு பிரதியாக கொடுத்த போதிலும் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. இவர்கள் தங்கள் தீய செயல்களின் காரணமாகவே ஆபத்திற்குள்ளானார்கள். இவர்களின் நிராகரிப்பின் காரணமாக மிக்க துன்புறுத்தும் வேதனையுடன் குடிப்பதற்கு கொதிக்கும் பானமே இவர்களுக்கு கிடைக்கும். நபியே, நீர் கேட்பீராக, அல்லாஹுவை விட்டு விட்டு நமக்கு ஒரு நன்மையும் தீமையும் செய்ய சக்தி அற்றவற்றையா நாம் அழைப்போம்? அல்லாஹ் நம்மை நேரான வழியில் செலுத்திய பின்னரும் நாம் நம் பின்புறமே திரும்பி விடுவோமா? அவ்வாறாயின் ஒருவனுக்கு நேரான வழியில் அழைக்கக்கூடிய நண்பர்கள் இருந்து அவனை அவர்கள் தம்மிடம் வா என அழைத்துக் கொண்டிருக்க அவன் அவ்வழியில் செல்லாது ஷைத்தானுடைய ஏமாற்றத்தில் சிக்கி பூமியில் தட்டழிந்து திரிபவனாக ஆகிவிட்டானோ அவனுக்கு ஒப்பானவர்களாகி விடுவோம். மேலும் நீர் கூறுவீராக,
நிச்சயமாக அல்லாஹுவின் வழிதான் நேரான வழி. உலகத்தார் அனைவரின் இறைவனாகிய அவனுக்கே முற்றிலும் தலை சாய்க்க வேண்டும் என நாங்கள் கட்டளையிடப்பட்டுள்ளோம். தொழுகையை கடைபிடிக்கும்படியும் அவனுக்கே பயப்படும்படியும் ஏவப்பட்டுள்ளோம். அவனிடம்தான் நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்றும் கூறுவீராக. வானங்களையும் பூமியையும் படைத்தவன் உண்மையாகவே அவன்தான். அவன் எதையும் படைக்க கருதும் போது ஆகுக என அவன் கூறுவதுதான் தாமதம். உடனே அது ஆகிவிடும். அவனுடைய சொல்தான் உண்மை. சூர் எக்காலம் ஊதப்படும் நாளில் அதிகாரம் அவன் ஒருவனுடையதாகவே இருக்கும். மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அவன் நன்கறிவான். அவன் ஞானமுடையவனாகவும் அனைத்தையும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான். இப்ராஹிம் தன் தந்தையாகிய ஆஜரை நோக்கி, நீர் சிலைகளை தெய்வங்களாக எடுத்துக்கொண்டீரா என்று கேட்டு, நிச்சயமாக நீரும் உமது மக்களும் பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பதை நான் காண்கின்றேன் என்று கூறினார். இப்ராஹிம் உறுதியான நம்பிக்கை உடையவர்களில் ஆவதற்காக வானங்களிலும் பூமியிலும் உள்ள நம் ஆட்சிகளை நாம் அவருக்கு இவ்வாறு காண்பித்து வந்தோம். ஒரு நாள் இருள் சூழ்ந்த இரவில் அவர் மின்னிக் கொண்டிருந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டு, இது என் இறைவனாகுமா என தம் மக்களை கேட்டு, அது மறையக்கூடியவற்றை இறைவனாக எடுத்துக்கொள்ள நான் விரும்ப மாட்டேன் என கூறிவிட்டார். பின்னர் உதயமான சந்திரனை காணவே, இது என் இறைவனாகுமா என கேட்டு, அதுவும் அஸ்தமித்து மறையவே அதையும் நிராகரித்து விட்டு, எனது இறைவன் எனக்கு நேரான வழியை அறிவிக்காவிட்டால் வழி தவறிய மக்களில் நிச்சயமாக நானும் ஒருவனாகி விடுவேன் என்று கூறினார். பின்னர் உதயமான பளிச்சென்று நன்கு ஒளிரும் சூரியனை கண்ட பொழுது, இது மிக பெரியதா இருக்கிறது, இது என் இறைவனாகுமா என கேட்டு, அதுவும் அஸ்தமித்து மறையவே அவர் தம் மக்களை நோக்கி, என் மக்களே, நீங்கள் இறைவனுக்கு இணையாக்கும் இவை ஒவ்வொன்றிலிருந்தும் நிச்சயமாக நான் வெறுத்து விலகிக் கொண்டேன் என்று கூறிவிட்டு, வானங்களையும் பூமியையும் எவன் படைத்தானோ அந்த ஒருவனின் பக்கமே நிச்சயமாக நான் முற்றிலும் நோக்குகின்றேன். நான் அவனுக்கு எதையும் இணை வைப்பவன் அல்ல என்று கூறினார். இதை பற்றி அவருடன் அவருடைய மக்கள் தர்க்கித்தார்கள். அதற்கு அம்மக்களை நோக்கி அவர் கூறினார், நீங்கள் படைப்பவனாகிய அல்லாஹுவை பற்றியா என்னுடன் தர்க்கிக்கிறீர்கள்? நிச்சயமாக அவன் எனக்கு நேரான வழியை அறிவித்து விட்டான். என் இறைவன் எதையும் விரும்பினால் அன்றி நீங்கள் இணை வைத்து வணங்குபவைகள் எனக்கு ஒரு தீங்கும் செய்துவிட முடியாது. ஆகவே அவைகளுக்கு நான் பயப்பட மாட்டேன். என் இறைவன் அனைவரையும் விட கல்வியில் மிக்க விசாலமானவன். இவ்வளவு கூட நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? உங்களுக்கு அல்லாஹ் எதற்கு அத்தாட்சிகளை இறக்கவில்லையோ அதை நீங்கள் அல்லாஹுவுக்கு இணையாக்கியதை பற்றி ஒரு சிறிதும் நீங்கள் பயப்படாதிருக்க, நீங்கள் இணை வைத்தவற்றை நான் எவ்வாறு பயப்படுவேன்? அச்சமற்றிருக்க நம் இரு பிரிவினரில் மிக தகுதியுடையவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் கூறுங்கள். எவர்கள் நம்பிக்கை கொண்டு தங்கள் நம்பிக்கையுடன் இணை வைத்தல் என்னும் அநியாயத்தையும் கலந்து விடவில்லையோ அவர்களுக்கே நிச்சயமாக பாதுகாப்பு உண்டு. அவர்கள்தான் நேர்வழியாளர்கள் என்று கூறினார். மேற்கூறப்பட்ட இவை நமது உறுதிமிக்க ஆதாரங்களாகும். இப்ராஹிம் தன் மக்களை தர்க்கத்தில் வெல்வதற்காக நாம் இவற்றை அவருக்கு கற்றுக் கொடுத்தோம். நாம் விரும்பியவர்களின் பதவிகளை நாம் எவ்வளவோ உயர்த்தி விடுகிறோம். நபியே, நிச்சயமாக உமது இறைவன் மிக ஞானமுடையவன், மிகுந்த அறிவுடையவன் ஆவான். நாம் இப்ராஹிமாகிய அவருக்கு இஸ்ஹாக்கையும் அவருடைய மகன் யாக்கூபையும் சந்ததிகளாக தந்தருள் புரிந்தோம்.
இவர்கள் அனைவரையும் நாம் நேரான வழியில் செலுத்தினோம். இதற்கு முன்னர் நூகையும் அவருடைய சந்ததிகளாகிய தாவூத், சுலைமான், ஐயூப், யூசுப், மூசா, ஹாரூன் ஆகியோரையும் நாம் நேரான வழியில் செலுத்தினோம். நன்மை செய்பவர்களுக்கு இவ்வாறே நாம் நற்கூலி அளிக்கிறோம். ஜக்கரியா, யஹ்யா, ஈசா, இல்யாஸ் ஆகியோரையும் நேரான வழியில் செலுத்தினோம். இவர்கள் அனைவரும் நன்னடத்தை உடையவர்கள். இஸ்மாயில், அல் யசா, யூனுஸ், லூத் இவர்களையும் நேரான வழியில் செலுத்தினோம். இவர்கள் அனைவரையும் உலகத்திலுள்ள அனைவரின் மீதும் மேன்மையாக்கியும் வைத்தோம். இவர்களுடைய மூதாதைகளிலும் இவர்களுடைய சந்ததிகளிலும் இவர்களுடைய சகோதரர்களிலும் பலரை மேன்மையாக்கி வைத்ததுடன் இவர்கள் அனைவரையும் தேர்ந்தெடுத்து நேரான வழியில் செலுத்தினோம். இவர்கள் அனைவரும் சென்ற இதுவே அல்லாஹுவுடைய நேரான வழியாகும். தன் அடியார்களில் அவன் விரும்பியவர்களை அதில் செலுத்துகிறான். அவர்கள் இதை தவிர்த்து அல்லாஹுவுக்கு இணை வைத்தாலோ அவர்கள் செய்து கொண்டிருந்த நன்மையான காரியங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். இவர்களுக்குத்தான் வேதத்தையும் அதிகாரத்தையும் நபித்துவத்தையும் நாம் கொடுத்திருந்தோம். ஆகவே அவற்றை மக்காவாசிகளாகிய இவர்கள் நிராகரித்து விட்டால் இவர்களுக்கு பதிலாக நிராகரிக்காத உண்மை முஸ்லிம்களான மக்களை நிச்சயமாக நாம் ஏற்படுத்தி விடுவோம். நபியே, இவர்கள் அனைவரையும் அல்லாஹ் நேரான வழியில் செலுத்தினான். ஆகவே அவர்களுடைய நேரான வழியை நீரும் பின்பற்றுவீராக. மேலும் இந்த குர்ஆனை உங்களுக்கு அறிவிப்பதற்காக நான் உங்களிடம் ஒரு கூலியையும் கேட்கவில்லை. உலகத்தார் அனைவருக்கும் இது ஒரு நல்லுபதேசமாகும் என்று கூறுவீராக. அல்லாஹுவின் தகுதியை அறிய வேண்டியவாறு அவர்கள் அறியவில்லை. ஏனென்றால் மனிதர்களில் எவருக்கும் வேதத்தில் எதையும் அல்லாஹ் அருளவே இல்லை என்று அவர்கள் கூறுகின்றனர். ஆகவே நபியே, அவர்களை நோக்கி நீர் கேட்பீராக. மனிதர்களுக்கு ஒளியையும் நேர் வழியையும் தரக்கூடிய தௌராத் எனும் வேதத்தை நபி மூசாவுக்கு அருளியது யார்? நீங்கள் அவ்வேதத்தை தனித்தனி ஏடுகளாக பிரித்து அவற்றில் சிலவற்றை வெளிப்படுத்துகிறீர்கள். உங்கள் நோக்கத்திற்கு மாறான பெரும்பாலானவற்றை நீங்கள் மறைத்து விடுகிறீர்கள். அதன் மூலமாகவே நீங்களும் உங்கள் மூதாதைகளும் அறியாமல் இருந்தவை உங்களுக்கு கற்பிக்கப்பட்டன. இத்தகைய வேதத்தை உங்களுக்கு அருளியது யார்? இதற்கு அவர்கள் பதில் கூறுவதென்ன? நீரே அவர்களை நோக்கி அல்லாஹுதான் இறக்கி வைத்தான் என்று கூறி அவர்கள் தங்கள் வீண் தர்க்கத்திலேயே விளையாடிக் கொண்டிருக்கும்படியும் விட்டு விடுவீராக. நபியே, இது நாம் உம்மீது இறக்கிய மிக்க பாக்கியமுடைய ஒரு வேதமாகும். இது தனக்கு முன்னுள்ள அவர்களுடைய வேதத்தையும் உண்மைப்படுத்துகிறது. ஆகவே நீர் இதை கொண்டு தாய் நாட்டினராகிய மக்காவாசிகளுக்கும் அதை சுற்றி உள்ளவர்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. எவர்கள் மறுமையை நம்புகிறார்களோ அவர்கள் இவ்வேதத்தையும் அவசியம் நம்புவார்கள். அவர்கள் தவறாது தொழுதும் வருவார்கள். நபியே, கற்பனையாக அல்லாஹுவின் மீது பொய் கூறுபவனை விட அல்லது வகி மூலம் அவனுக்கு எதுவும் அறிவிக்கப்படாமல் இருக்க தனக்கும் வகி வந்தது என்று கூறுபவனை விட அல்லது அல்லாஹ் இறக்கிய இவ்வேதத்தை போல் நானும் இறக்குவேன் என்று கூறுபவனை விட மகா அநியாயக்காரன் யார்? இவ்வக்கிரமக்காரர்கள் மரண வேதனையில் இருக்கும் சமயத்தில் நீர் அவர்களை பார்ப்பீராயின் வானவர்கள் தங்கள் கைகளை நீட்டி அவர்களை நோக்கி உங்கள் உயிர்களை கொடுங்கள், இன்றைய தினம் இழிவு தரும் வேதனையே உங்களுக்கு கூலியாக கொடுக்கப்படும். நீங்கள் உண்மை அல்லாததை அல்லாஹுவின் மீது பொய்யாக கூறி நீங்கள் அவனுடைய வசனங்களை பெருமை கொண்டு
புறக்கணித்ததுவே இதற்கு காரணமாகும் என்று கூறுவதை நீர் காண்பீர். இறைவன் மறுமையில் அவர்களை நோக்கி, முன்னர் நாம் உங்களை படைத்தவாறே உங்களுடன் ஒன்றுமில்லாது நிச்சயமாக நீங்கள் தனியாகவே நம்மிடம் வந்து சேர்ந்தீர்கள். நாம் உங்களுக்கு கொடுத்திருந்தவற்றையும் உங்கள் முதுகுப்புறமாகவே விட்டுவிட்டீர்கள். உங்களை படைப்பதிலும் வளர்ப்பதிலும் இறைவனுக்கு துணையானவர்களென நீங்கள் எவர்களை எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அவர்கள் உங்களுக்கு பரிந்து பேச இவ்விடத்தில் இருக்கவில்லையே. அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருந்த சம்பந்தங்கள் எல்லாம் நீங்கி உங்கள் நம்பிக்கைகள் எல்லாம் தவறிவிட்டன என்று கூறுவான். வித்துக்களையும் கொட்டைகளையும் நிச்சயமாக அல்லாஹுதான் வெடித்து முளைக்கச் செய்கிறான். இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றையும் உயிருள்ளவற்றிலிருந்து இறந்தவற்றையும் அவனே வெளியாக்குகிறான். இவ்வாறு செய்கின்ற அவன்தான் உங்கள் அல்லாஹ். ஆகவே நீங்கள் அவனை விட்டு எங்கு வெருண்டோடுகிறீர்கள்? அவனே பொழுதை விடியச் செய்பவன். அவனே நித்திரை செய்து நீங்கள் சுகமடைவதற்காக இரவை ஆக்கினான். நீங்கள் காலத்தின் கணக்கை அறிவதற்காக சந்திரனையும் சூரியனையும் ஆக்கினான். இவை அனைத்தும் மிகைத்தவன் மிக்க அறிந்தவனாகிய அல்லாஹுடைய ஏற்பாடாகும். உங்களுக்காக நட்சத்திரங்களை அமைத்தவனும் அவனே. தரையிலும் கடலிலும் உள்ள இருள்களில் அவற்றை கொண்டு நீங்கள் வழியறிந்து செல்கிறீர்கள். உண்மையை அறியக்கூடிய மக்களுக்கு நம் வசனங்களை நிச்சயமாக இவ்வாறு விவரிக்கிறோம். மனிதர்களே, உங்கள் அனைவரையும் ஒரே ஓர் ஆத்மாவிலிருந்து உற்பத்தி செய்து பின்னர் உங்கள் தந்தையிடம் தரித்திருக்கச் செய்து உங்கள் தாயின் கர்ப்பத்தில் ஒப்படைப்பவனும் அவனே. சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு நம் வசனங்களை நிச்சயமாக விவரித்தோம். அவன்தான் மேகத்திலிருந்து மழையை இறக்கி வைக்கிறான். அதை கொண்டே சகல வகை புட்பூண்டுகளையும் நாம் முளைக்க வைத்து அதிலிருந்து பசுமையான தழைகளையும் நாம் வெளியாக்குகிறோம். அதிலிருந்தே அடர்ந்த வித்துக்களையுடைய கதிர்களையும் நாம் வெளியாக்குகிறோம். பேரீச்ச மரத்தின் பாளைகளில் வளைந்து தொங்கும் பல குலைகளும் இருக்கின்றன. அவற்றையும் நாமே வெளியாக்குகிறோம். திராட்சை தோட்டங்களையும் பார்வைக்கு ஒன்று போல் ரசனையில் வெவ்வேறாகவும் உள்ள மாதுளை, ஜெய்தூன், ஒலிவம் ஆகியவற்றையும் நாமே வெளியாக்குகிறோம். அவை பூத்து காய்ப்பதையும் பின்னர் கனிந்து பழமாகும் விதத்தையும் மக்களே உற்று நோக்குங்கள். நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு நிச்சயமாக இதில் பல சான்றுகள் இருக்கின்றன. இவ்வாறெல்லாம் இருந்தும் அவர்கள் ஜின்களில் பலரை அல்லாஹுவுக்கு இணையாக்குகின்றனர். எனினும் அந்த ஜின்களையும் அவனே படைத்திருக்கிறான். இவர்கள் தங்கள் அறிவீனத்தால் அல்லாஹுவுக்கு ஆண் பெண் சந்ததிகளையும் கற்பிக்கின்றனர். அவனோ இவர்கள் இவ்வாறு வர்ணிப்பவற்றில் இருந்து மிக்க பரிசுத்தமானவனாகவும் உயர்ந்தவனாகவும் இருக்கிறான். முன்மாதிரியின்றியே வானங்களையும் பூமியையும் அவன் படைத்தான். அவனுக்கு எவ்வாறு சந்ததி ஏற்படும்? அவனுக்கு மனைவி கிடையாது. அனைத்தையும் அவனே படைத்திருக்கிறான். மேலும் அவன் அனைத்தையும் நன்கறிந்தவன். இத்தகைய அல்லாஹுதான் உங்களை படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் இறைவன். வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அவனே அனைத்தின் படைப்பாளன். ஆகவே அவன் ஒருவனையே நீங்கள் அனைவரும் வணங்குங்கள். எல்லா காரியங்களையும் கண்காணிப்பவனும் அவனே. பார்வைகள் அவனை அடைய முடியாது. அவனோ பார்வைகள் அனைத்தையும் அறிந்து கொள்கிறான். அவன் எவரின் பார்வைக்கும் அகப்படாத மிக நுட்பமானவன், மிக்க அறிந்தவன். உங்கள் இறைவனிடமிருந்து சத்தியத்திற்குரிய பல ஆதாரங்கள் உங்களிடம் வந்திருக்கின்றன. எவன் அவற்றை கவனித்து பார்க்கிறானோ அது அவனுக்கே நன்று. எவன் அவற்றை பார்க்காது கண்ணை மூடிக்கொள்கிறானோ அது அவனுக்கே கேடாகும். நபியே, நீர் அவர்களை நோக்கி, நான் உங்களை காப்பவன் அல்ல என்று கூறிவிடுவீராக. இதை நீர் எங்களுக்கு நன்கு ஓதி காண்பித்து அறிவித்தீர் என்று அவர்கள் சொல்வதற்காகவும்
அறியக்கூடிய மக்களுக்கு நாம் இதை தெளிவாக்குவதற்காகவும் நம் வசனங்களை இவ்வாறு பலவாறாக அடிக்கடி விவரிக்கிறோம். நபியே, உமது இறைவனால் உமக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டவற்றையே நீர் பின்பற்றுவீராக. அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லவே இல்லை. ஆகவே அவனுக்கு இணை வைப்பவர்களை நீர் புறக்கணித்து விடுவீராக. அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்கள் இணை வைத்திருக்கவே மாட்டார்கள். அவர்கள் மீது காப்பாளராக நாம் உம்மை ஏற்படுத்தவில்லை. நீர் அவர்களை கண்காணிக்க வேண்டிய பொறுப்புடையவரும் அல்ல. நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ் அல்லாத எவற்றை அவர்கள் தெய்வம் என அழைக்கிறார்களோ அவற்றை நீங்கள் திட்டாதீர்கள். அதனால் அவர்கள் அறியாமையின் காரணமாக வரம்பு மீறி அல்லாஹுவை திட்டுவார்கள். இவ்வாறே ஒவ்வொரு வகுப்பினருக்கும் அவர்களுடைய செயலை நாம் அழகாக்கி வைத்திருக்கிறோம். பின்னர் அவர்கள் தங்கள் இறைவனிடமே செல்வார்கள். அவர்கள் செய்து கொண்டிருந்த செயலை பற்றி, அவற்றில் நன்மை எவை தீமை எவை என்பதை அவன் அவர்களுக்கு அறிவித்து விடுவான். அவர்கள் விருப்பப்படி ஓர் அத்தாட்சி எங்களுக்காக வரும் சமயத்தில் நிச்சயமாக நாங்கள் அதை நம்புவோம் என அவர்கள் அல்லாஹுவின் மீது உறுதியான சத்தியம் செய்து கூறுகின்றனர். அதற்கு நபியே, நீர் அவர்களை நோக்கி, நிச்சயமாக அத்தாட்சிகள் அனைத்தும் அல்லாஹுவிடமே இருக்கின்றன. அவற்றை அவன் விரும்பியவாறே வெளியாக்குவான். நீங்கள் விரும்புவது போன்றல்ல என்று கூறுவீராக. அவ்வாறு அவர்களிடம் அவர்கள் விரும்பியவாறே அத்தாட்சி வந்தாலும் அதை அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் என்பதை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அறிவீர்களா? முன்னர் அவர்கள் இவ்வேதத்தை நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தபடியே இப்பொழுதும் நம்பிக்கை கொள்ளாது இருப்பதற்காக நாம் அவர்களுடைய உள்ளங்களையும் பார்வைகளையும் புரட்டி அவர்களுடைய வழிகேட்டிலேயே அவர்களை தட்டழிந்து திரியும்படி விட்டிருக்கிறோம். அவர்கள் விரும்புகின்றவாறு மெய்யாகவே நாம் அவர்களிடம் வானவர்களை இறக்கி வைத்தாலும், இறந்தவர்களை எழுப்பி அவர்களிடம் பேசும்படி செய்தாலும், மறைவாயிருக்கும் அனைத்தையும் அவர்கள் கண்முன் கொண்டு வந்து சேர்த்தாலும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் நாடினாலே தவிர அவர்களில் பெரும்பான்மையினர் அறிவில்லாத மூடர்களாகவே இருக்கின்றனர். இவ்வாறே ஒவ்வொரு நபிக்கும் மனிதரிலும் ஜின்னிலும் உள்ள ஷைத்தான்களை நாம் எதிரிகளாக்கி இருந்தோம். அவர்களில் சிலர் சிலரை ஏமாற்றுவதற்காக அழகான வார்த்தைகளை காதில் ரகசியமாக கூறி கலைத்துக் கொண்டிருந்தார்கள். உமது இறைவன் நாடியிருந்தால் இவ்வாறு அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். ஆகவே நபியே, நீர் அவர்களையும் அவர்களுடைய பொய்க்கூற்றுகளையும் விட்டு விடுவீராக. மறுமையை நம்பாதவர்களின் உள்ளங்கள் ஷைத்தானாகிய அவர்களுக்கு செவி சாய்த்து அதை அவர்கள் புரிந்து கொள்வதற்காகவும் அவர்கள் செய்யும் தீய செயல்களை இவர்களும் செய்வதற்காகவும் இவ்வாறு இவர்களை அவர்கள் மயக்கி வந்தனர். அல்லாஹுவை தவிர மற்றவரையா எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் தீர்ப்பளிக்கும் அதிபதியாக நான் எடுத்துக்கொள்வேன்? அவன்தான் எல்லா விவரங்களும் உள்ள இவ்வேதத்தை உங்களுக்கு அருள் புரிந்திருக்கின்றான் என்று நபியே நீர் கூறுவீராக. இதற்கு முன்னர் எவர்களுக்கு நாம் வேதம் கொடுத்திருக்கின்றோமோ அவர்கள் இது மெய்யாகவே உமது இறைவனிடமிருந்து உண்மையை கொண்டே அருளப்பட்டுள்ளது என்பதை உறுதியாக அறிவார்கள். ஆகவே சந்தேகப்படுபவர்களில் நீரும் ஒருவராக ஒருபோதும் ஆகிவிட வேண்டாம். நபியே, உமது இறைவனின் வாக்கு உண்மையாகவும் நீதமாகவும் முழுமையாகிவிட்டது. அவனுடைய வாக்குகளை மாற்றுபவன் யாரும் இல்லை. அவன் அனைத்தையும் செவியுறுபவன், நன்கறிந்தவன். இப்புவியில் இருப்பவர்களில் பலர் இவ்வாறே இருக்கின்றனர். நீர் அவர்களை பின்பற்றுவீரானால் அவர்கள் உம்மை அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து திருப்பி விடுவார்கள். ஆதாரமற்ற வெறும் யூகங்களை தவிர உண்மையை அவர்கள் பின்பற்றுவதில்லை. மேலும் வெறும் பொய்யான கற்பனையில்தான் அவர்கள் மூழ்கி இருக்கின்றனர். நபியே, நிச்சயமாக உமது இறைவன்
தன் வழியில் இருந்து தவறியவர்கள் யார் என்பதை நன்கறிவான். அவ்வாறே நேரான வழியில் இருப்பவர்களையும் அவன் நன்கறிவான். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உண்மையாகவே அல்லாஹுவுடைய வசனங்களை நம்பிக்கை கொள்பவர்களாயிருந்தால் அல்லாஹுவுடைய பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டவற்றையே புசியுங்கள். உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவற்றை அறுக்கும் பொழுது அல்லாஹுவின் பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டவற்றை நீங்கள் புசிக்காதிருக்க உங்களுக்கு என்ன தடை? நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டால் அன்றி உங்களுக்கு தடுக்கப்பட்டவை எவை என அவன் உங்களுக்கு விவரித்து கூறியே இருக்கிறான். அவற்றை தவிர உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவற்றில் அல்லாஹுவின் பெயர் கூறி அறுக்கப்பட்ட அனைத்தையும் நீங்கள் புசிக்கலாம். எனினும் பெரும்பான்மையினர் அறியாமையின் காரணமாக தங்கள் இஷ்டப்படியெல்லாம் மக்களை வழிகெடுக்கின்றனர். நபியே, நிச்சயமாக உமது இறைவன் வரம்பு மீறுபவர்களை நன்கறிவான். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் பகிரங்கமான பாவத்தையும் ரகசியமான பாவத்தையும் விட்டுவிடுங்கள். ஏனென்றால் எவர்கள் பாவத்தை சம்பாதிக்கின்றனரோ அவர்கள் தாங்கள் செய்யும் தீய செயலுக்கு தக்க பலனை அடைந்தே தீருவார்கள். நம்பிக்கையாளர்களே, அறுக்கும் போது அல்லாஹுவுடைய பெயர் கூறப்படாதவற்றை நீங்கள் புசிக்காதீர்கள். நிச்சயமாக அது பெரும் பாவமாகும். இதில் உங்களுடன் தரிக்குமாறு நிச்சயமாக ஷைத்தான்கள் தங்கள் நண்பர்களை தூண்டுகின்றனர். நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தால் நிச்சயமாக நீங்கள் அவர்களைப் போல் இணை வைத்து வணங்குபவர்கள்தான். வீழ்ச்சி அடைந்து மரணித்தவர்களாக இருந்தவர்களில் எவரை நாம் உயிர்ப்பித்து மனிதர்களுக்கிடையில் நடமாடுவதற்குரிய ஒளியையும் கொடுத்திருக்கின்றோமோ அவர் இருளில் சிக்கி அதிலிருந்து வெளியேற முடியாமல் இருப்பவனுக்கு சமமாவாரா? இவ்வாறே நிராகரிப்பவர்களுக்கு அவர்களுடைய தீய செயல்கள் அழகாக்கப்பட்டு விட்டன. இவ்வாறே ஒவ்வொரு ஊரிலும் ஆங்காங்குள்ள பாவிகளை நாம் தலைவர்களாக்கி இருக்கிறோம். அங்கு அவர்கள் விஷமம் செய்ய சதி செய்து கொண்டிருப்பார்கள். எனினும் அவர்கள் தங்களுக்கே தவிர மற்றவருக்கும் சதி செய்துவிட முடியாது. இதை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களிடம் ஒரு வசனம் வந்தால் அல்லாஹுவுடைய தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்ற நபித்துவத்தை எங்களுக்கும் கொடுக்கப்படாத வரை நாங்கள் அதை நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம் என்று கூறுகின்றனர். நபித்துவத்தை எங்கு எவருக்கு அளிப்பது என்பதை அல்லாஹுதான் நன்கறிவான். குற்றம் செய்யும் இவர்கள் செய்யும் சதியின் காரணமாக அல்லாஹுவிடமிருந்து சிறுமையும் கொடிய வேதனையும் அதி சீக்கிரத்தில் வந்தடையும். அல்லாஹ் எவர்களுக்கு நேர்வழி காண்பிக்க விரும்புகிறானோ அவர்களுடைய உள்ளத்தை இஸ்லாமின் பக்கம் செல்ல விரிவாக்குகிறான். எவர்களை அவர்களுடைய வழிகேட்டிலேயே விட்டுவிட விரும்புகிறானோ அவர்களுடைய உள்ளத்தை நிர்பந்தத்தால் வானத்தில் ஏறுபவனின் உள்ளம் போல் கஷ்டப்பட்டு சுருங்கும்படியாக்கி விடுகிறான். இவ்வாறே நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுக்கிறான். நபியே, இதுவே உமது இறைவனின் நேரான வழியாகும். நல்லுணர்ச்சி பெறும் மக்களுக்கு நாம் நம் வசனங்களை நிச்சயமாக விவரித்திருக்கிறோம். அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் சாந்தியும் சமாதானமும் உள்ள சொர்க்கம் உண்டு. அவர்கள் செய்து கொண்டிருந்த நற்செயல்களின் காரணமாக அவன் அவர்களுடைய நேசனாவான். இறைவன் அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் மறுமை நாளில் ஜின் இனத்தாரை நோக்கி, ஜின் இனத்தாரே, நீங்கள் மனிதர்களில் பலரை கெடுத்து உங்களுடன் சேர்த்து கொண்டீர்கள் அல்லவா என்று கேட்பான். அதற்கு மனிதர்களில் உள்ள அவர்களின் நண்பர்கள், எங்கள் இறைவனே, எங்களில் சிலர் மாறு செய்த சிலரை கொண்டு பயனடைந்து இருக்கின்றனர். எங்களுக்கு நீ ஏற்படுத்திய காலத்தை நாங்கள் அடைந்து விட்டோம். எங்களுக்கு என்ன கட்டளை என்று கேட்பார்கள். அதற்கு இறைவன், நரகம்தான் உங்கள் தங்குமிடம். உங்களில் அல்லாஹ் மன்னிக்க நாடியவர்களை தவிர மற்ற அனைவரும் என்றென்றுமே அதில் தங்கி விடுவீர்கள் என்று கூறுவான். நபியே, நிச்சயமாக உமது இறைவன்
மிக்க ஞானமுடையவன் நன்கறிந்தவன் ஆவான். இவ்வாறு இவ்வக்கிரமக்காரர்கள் செய்த தீய செயலின் காரணமாக அவர்களில் ஒவ்வொருவரையும் அநியாயக்காரர்களாகிய மற்றவர்களுடன் நரகத்தில் ஒன்று சேர்த்து விடுவோம். இறைவன் மறுமையில் மனிதர்களையும் ஜின்களையும் நோக்கி, மனித ஜின் கூட்டத்தார்களே, உங்களில் தோன்றிய நம் தூதர்கள் உங்களிடம் வந்து நம் வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பித்து, நீங்கள் நம்மை சந்திக்கும் இந்நாளை பற்றியும் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யவில்லையா என்று கேட்பான். அதற்கு அவர்கள், எங்கள் இறைவனே, உண்மைதான், இவ்வுலக வாழ்க்கை எங்களை மயக்கிவிட்டது என்று தங்களுக்கு எதிராக சாட்சியம் கூறுவதுடன், நிச்சயமாக தாங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததாகவும் தங்களுக்கு தாமே எதிராக அவர்கள் சாட்சியம் கூறுவார்கள். நபியே, இவ்வாறு நபிமார்களை அனுப்புவதன் காரணமெல்லாம் அநியாயம் செய்த எவ்வூராரையும் அவர்கள் அஜாக்கிரதையாக இருக்கும் சமயத்தில் எச்சரிக்கை செய்யாமல் அவர்களை அழிப்பவனாக உமது இறைவன் இருக்கவில்லை என்பதுதான். நபியே, அவர்கள் அனைவருக்கும் அவர்களின் செயல்களுக்கு தக்க பதவிகள் உண்டு. அவர்கள் செய்கின்ற செயல்களை பற்றி உமது இறைவன் பராமுகமாக இல்லை. நபியே, உமது இறைவன் தேவையற்றவன், அன்புடையவன். மனிதர்களே, அவன் விரும்பினால் உங்களை போக்கி தான் நாடிய எவரையும் உங்கள் இடத்தில் அமர்த்தி விடுவான். இவ்வாறே சென்று போன மற்ற மக்களின் சந்ததிகளிலிருந்து உங்களை உற்பத்தி செய்திருக்கிறான். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த இறுதி நாள் நிச்சயமாக வந்தே தீரும். அதை நீங்கள் தடுத்துவிட முடியாது. நபியே, அவர்களை நோக்கி கூறுவீராக, என் மக்களே, நீங்கள் உங்கள் போக்கில் உங்கள் காரியங்களை செய்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக நானும் என் போக்கில் என் காரியங்களை செய்து கொண்டிருப்பேன். இம்மையின் முடிவு எவருக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை பின்னர் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நிச்சயமாக அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். விவசாயம், ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற அல்லாஹ் உற்பத்தி செய்பவற்றில் ஒரு பாகத்தை தங்கள் விருப்பப்படி குறிப்பிட்டு, இது அல்லாஹுவுக்கு என்றும் மற்றொரு பாகத்தை இது எங்கள் தெய்வங்களுக்கு என்றும் கூறுகின்றனர். அவர்கள் தங்கள் தெய்வங்களுக்கென குறிப்பிட்ட பாகத்தில் எதுவும் அல்லாஹுவுக்கு சேருவதில்லை. எனினும் அல்லாஹுவுக்கென குறிப்பிட்டவை நல்லவையாக இருந்தால் அவர்களுடைய தெய்வங்களுக்கே சேர்ந்து விடுகின்றன. அவர்கள் செய்யும் இத்தீர்மானம் மிக கெட்டது. இவ்வாறே இணை வைத்து வணங்குபவர்களில் பலர் தாங்களே தங்கள் குழந்தைகளை கொலை செய்வதை அவர்கள் அழகாக காணும்படி அவர்களுடைய தெய்வங்கள் செய்து அவர்களை பழிகுழியில் தள்ளி அவர்களுடைய மார்க்கத்தையும் குழப்பமாக்கிவிட்டன. அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்கள் இவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள். ஆகவே நபியே, நீர் அவர்களையும் அவர்களுடைய பொய் கூற்றுகளையும் விட்டு விடுவீராக. மேலும் அவர்கள் தங்கள் ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகியவற்றிலும் விவசாயத்திலும் சிலவற்றை குறிப்பிட்டு, இது தடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் கொள்கைப்படி நாங்கள் விரும்புகிற புரோகிதர், துறவி ஆகியவர்களை தவிர மற்றவரும் அதை புசிக்க கூடாது என்று தங்கள் மூட கொள்கையின்படி அவர்கள் கூறுகின்றனர். தவிர அவ்வாறே வேறு சில ஆடு, மாடு, ஒட்டகங்களின் முதுகுகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றின் மீது ஏறுவதும் சுமையற்றுவதும் கூடாது என்றும், வேறு சில ஆடு, மாடு, ஒட்டகங்களை குறிப்பிட்டு அவற்றை அறுக்கும் பொழுது அவற்றின் மீது அல்லாஹுவின் திருப்பெயரை கூறக்கூடாது என்றும் அல்லாஹ் கட்டளை இட்டிருப்பதாக அல்லாஹுவின் மீது பொய்யாக கற்பனை செய்து கூறுகின்றனர். அவர்களுடைய இப்பொய் கூற்றுக்கு தக்க கூலியை, தண்டனையை இறைவன் பின்னர் அவர்களுக்கு கொடுப்பான். மேலும் அவர்கள் வேறு சிலவற்றை குறிப்பிட்டு, இந்த ஆடு, மாடு, ஒட்டகங்களின் வயிற்றில் இருப்பவை
எங்கள் ஆண்களுக்கு மட்டும் சொந்தமானவை, எங்கள் பெண்களுக்கு அவை தடுக்கப்பட்டு இருக்கின்றன. அவை செத்து பிறந்தால் அவற்றில் அவர்களுக்கும் பங்குண்டு. அப்போது பெண்களும் புசிக்கலாம் என்றும் கூறுகின்றனர். ஆகவே அவர்களுடைய இக்கூற்றிற்குரிய தண்டனையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தே தீருவான். நிச்சயமாக அவன் மிக்க ஞானமுடையவன், அனைவரையும் நன்கறிந்தவன். எவர்கள் அறிவின்றி மூடத்தனத்தால் தங்கள் குழந்தைகளை கொலை செய்தார்களோ அவர்களும், எவர்கள் அல்லாஹ் புசிக்க கொடுத்திருந்த நல்லவற்றை ஆகாதென அல்லாஹுவின் மீது பொய் கூறி தடுத்து கொண்டார்களோ அவர்களும் நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டார்கள். ஆகவே அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கவில்லை, நிச்சயமாக தீய வழியிலேயே சென்று விட்டனர். பந்தலில் படர்ந்த கொடிகளும் படராத செடிகளும் பேரித்த மரங்கள் உள்ள சோலைகளையும் புசிக்கக்கூடிய விதவிதமான பயிர்களையும் தானியங்களையும் பார்வைக்கு ஒன்று போலும் வெவ்வேறாகவும் தோன்றக்கூடிய ஒளிவம், மாதுளை மற்றும் பல வகை கனி வர்க்கங்கள் ஆகியவற்றையும் அவனே படைத்திருக்கிறான். ஆகவே அவை காய்த்து பழுத்தால் அவற்றை தாராளமாக புசியுங்கள். அவற்றை அறுவடை செய்யும் போது இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக அதில் அவனுடைய பாகத்தையும் ஜகாத்தை கொடுத்து விடுங்கள். அளவு கடந்து வீண் செலவு செய்யாதீர்கள். ஏனென்றால் அளவு கடந்து வீண் செலவு செய்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை. ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற பெரிய கால்நடைகளில் சுமை சுமக்கக்கூடியவற்றையும் சுமை சுமக்க முடியாத சிறிய கால்நடைகளையும் அவனே படைத்திருக்கிறான். ஆகவே அல்லாஹ் உங்களுக்கு அளித்திருக்கும் இவற்றில் புசிக்கக்கூடியவற்றை நீங்கள் புசியுங்கள். இதில் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாவான். நபியே, அந்த மூடர்களை நோக்கி நீர் கேட்பீராக. புசிக்கக்கூடிய ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகியவற்றில் 8 வகைகள் இருக்கின்றன. அவை செம்மறியாட்டில் ஆண் பெண் 2 வகை, வெள்ளாட்டில் ஆண் பெண் 2 வகை உண்டு. இவ்விரு வகை ஆண்களையா அல்லது பெண்களையா, அல்லது இவ்விரு வகைகளிலுள்ள பெண்களின் கர்ப்பங்களில் உள்ளவற்றையா இறைவன் தடை செய்திருக்கிறான்? நீங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் ஆதாரத்துடன் இதை நீங்கள் எனக்கு அறிவியுங்கள். ஒட்டகையிலும் ஆண் பெண் 2 வகை, பசுவிலும் 2 வகை உண்டு. இவ்விரு வகையிலுள்ள ஆண்களையா அல்லது இவ்விரு வகைகளிலுள்ள பெண்களையா, அல்லது இவ்விரு வகைகளிலுள்ள பெண்களின் கர்ப்பங்களில் உள்ளவற்றையா இறைவன் தடை செய்திருக்கிறான்? இவ்வாறு தடுத்து அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டதாக கூறுகிறீர்களே, அவ்வாறு அவன் கட்டளையிட்ட போது நீங்களும் முன்னால் இருந்தீர்களா என்றும் நபியே நீர் அவர்களை கேட்பீராக. கற்பனையாக அல்லாஹுவின் மீது பொய் கூறி ஆதாரமின்றியே அறிவில்லாத மக்களை வழிகெடுப்பவனை விட அநியாயக்காரன் யார்? நிச்சயமாக அல்லாஹ் இத்தகைய அநியாயக்கார மக்களை நேரான வழியில் செலுத்துவதில்லை. நபியே கூறுவீராக, மனிதன் புசிக்கக்கூடியவற்றில் எதுவும் தடுக்கப்பட்டு விட்டதாக எனக்கு அறிவிக்கப்பட்ட வகையில் நான் காணவில்லை. ஆயினும் செத்தவை, வடியக்கூடிய இரத்தம், பன்றியின் மாமிசம் ஆகியவை நிச்சயமாக அசுத்தமாக இருப்பதனால் இவையும் அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயர் கூறுவது பாவமாய் இருப்பதனால் அவ்வாறு கூறப்பட்டவையும் தடை செய்யப்பட்டுள்ளன. தவிர வரம்பு மீறி பாவம் செய்யும் நோக்கமின்றி எவரேனும் நிர்பந்திக்கப்பட்டு இவற்றை புசித்துவிட்டால் அது அவர்கள் மீது குற்றமாகாது. நிச்சயமாக உமது இறைவன் மிக்க மன்னிப்பவன், மிக கருணையுடையவன். ஆகவே மன்னித்து விடுவான். நபியே, நகத்தையுடைய பிராணிகள், பிளவில்லாத குளம்புகளை உடைய ஒட்டகை, தீப்பறவை, வாத்து போன்ற அனைத்தையும் புசிக்க கூடாது என்று யூதர்களுக்கு நாம் தடுத்திருந்தோம். மேலும் ஆடு, மாடு ஆகியவற்றிலும்
அவற்றின் முதுகிலோ அல்லது வயிற்றிலோ அல்லது எலும்புடன் கலந்தோ உள்ளவற்றை தவிர மற்ற பாகங்களிலுள்ள கொழுப்புகளையும் நாம் அவர்களுக்கு விலக்கியே இருந்தோம். அவர்கள் நமக்கு மாறு செய்ததற்கு தண்டனையாக இவ்வாறு தடுத்து தண்டித்து இருந்தோம். நிச்சயமாக நாம் தான் உண்மை கூறுகிறோம். இதற்கு மாறாக கூறும் யூதர்கள் பொய்யர்களே. நபியே, இதற்கு பின்னரும் அவர்கள் உம்மை பொய்யரென கூறினால் அவர்களை நோக்கி, உங்கள் இறைவன் மிக விசாலமான அன்புடையவன்தான். எனினும் அவனது தண்டனை குற்றவாளிகளை விட்டும் ஒரு காலும் அகற்றப்பட மாட்டாது என்று கூறிவிடுவீராக. அல்லாஹ் நாடியிருந்தால் நாங்களும் எங்கள் மூதாதைகளும் அல்லாஹுவுக்கு எதையும் இணை வைத்திருக்க மாட்டோம். புசிக்கக்கூடிய எதையும் ஆகாதென நாங்கள் தடை செய்திருக்க மாட்டோம் என்று இணை வைத்து வணங்கும் இவர்கள் கூறக்கூடும். நபியே, இவர்கள் பரிகசிக்கும் இவ்வாறே இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் நம் வேதனையை சுவைக்கும் வரை நபிமார்களை பொய்யாக்கியே வந்தனர். ஆகவே நீர் அவர்களை நோக்கி, இதற்கு உங்களிடம் ஏதும் ஆதாரம் உண்டா? இருந்தால் அதை நம்மிடம் கொண்டு வாருங்கள். நீங்கள் சுயமாகவே கற்பனை செய்து கொண்ட உங்கள் வீண் எண்ணத்தில் மூழ்கி கிடப்பவர்களே தவிர வேறில்லை என்று கூறுவீராக. நபியே, கூறுவீராக, மறுக்க முடியாத முழுமையான ஆதாரம் அல்லாஹுவுடையது. அவர்களுடைய ஆதாரம் முற்றிலும் தவறானது. அவன் நாடியிருந்தால் உங்கள் அனைவரையும் நேரான வழியில் செலுத்தியிருப்பான். மேலும் அவர்களை நோக்கி, நிச்சயமாக அல்லாஹ் இதை தடை செய்தான் என்று நீங்கள் உறுதிப்படுத்துவதற்காக உங்கள் சாட்சிகளை அழைத்து வாருங்கள் என்று நீர் கூறுவீராக. அவ்வாறு அவர்களை அழைத்து வந்து அவர்களும் அவ்வாறே பொய் சாட்சி கூறிய போதிலும் அதற்காக நீரும் அவர்களுடன் சேர்ந்து அவ்வாறு சாட்சி கூற வேண்டாம். மேலும் நம் வசனங்கள் பொய்யென கூறியவர்கள் மற்றும் இறுதி நாளை நம்பிக்கை கொள்ளாதவர்களுடைய மன விருப்பங்களை நீர் பின்பற்றாதீர். அவர்கள்தான் தங்கள் இறைவனுக்கு பலவற்றை இணையாக்குகின்றனர். நபியே, அவர்களை நோக்கி கூறுவீராக, வாருங்கள், உங்கள் இறைவன் உங்களுக்கு தடை செய்தவற்றையும் ஏவி இருப்பவற்றையும் நான் உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறேன். அவை அவனுக்கு எதையும் நீங்கள் இணையாக்காதீர்கள். உங்கள் தாய் தந்தையுடன் மிக அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். வறுமைக்கு பயந்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கொலை செய்யாதீர்கள். ஏனென்றால் உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம். ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ உள்ள மானக்கேடான விஷயங்களில் எதற்கும் நெருங்காதீர்கள். கொலை செய்ய கூடாதென்று அல்லாஹ் தடை செய்துள்ள எந்த மனிதனையும் நியாயமின்றி கொலை செய்யாதீர்கள். நீங்கள் தவறு செய்யாது உணர்ந்து கொள்வதற்காக இறைவன் உங்களுக்கு இவற்றை விவரித்து உபதேசிக்கிறான். அனாதைகளின் பொருளை அவர்கள் பருவமடையும் வரை நியாயமான முறையில் தவிர நெருங்காதீர்கள். அளவை சரியான அளவு கொண்டு முழுமையாக அளங்கள். எடையை நீதமாக நிறுங்கள். ஓர் ஆத்மாவை அதன் சக்திக்கு மேல் நாம் நிர்பந்திப்பதே இல்லை. நீங்கள் எதை கூறிய போதிலும் அதனால் பாதிக்கப்படுபவர்கள் உங்கள் உறவினர்கள் ஆகினும் சரியே, நீதத்தையே கூறுங்கள். நீங்கள் அல்லாஹுவிடம் செய்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுங்கள். நீங்கள் நல்லுணர்ச்சி பெறுவதற்காகவே இவற்றை உங்கள் இறைவன் உங்களுக்கு உபதேசிக்கிறான். நிச்சயமாக இதுதான் என் நேரான வழியாகும். அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். மற்ற வழிகளை பின்பற்றாதீர்கள். அவை அல்லாஹுவுடைய வழியிலிருந்து உங்களை பிரித்துவிடும். நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆவதற்காக உங்கள் இறைவன் இவற்றை உங்களுக்கு உபதேசிக்கிறான் என்று கூறுங்கள். தங்களின் செயல்களையும் பண்புகளையும் அழகுபடுத்திக் கொண்டவர் மீது நம் அருட்கொடையை முழுமைப்படுத்தி வைப்பதற்காக இதற்கு பிறகும் நாம் மூசாவுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தோம்.
அதில் ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. அது நேரான வழியாகவும் இறைவனின் அருளாகவும் இருக்கிறது. அவர்கள் தங்கள் இறைவனை சந்திப்போம் என்று உறுதி கொள்ளும் பொருட்டே அதை கொடுத்தோம். மனிதர்களே, இதுவும் வேத நூலாகும். இதை நாமே இறக்கி வைத்தோம். இது மிக்க பாக்கியமுடையது. ஆகவே இதையே நீங்கள் பின்பற்றுங்கள். அவனுக்கு பயந்து பாவத்திலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். அதனால் அவனது அருளுக்குள்ளாவீர்கள். இணை வைத்து வணங்கும் அரபிகளே, நமக்கு முன்னர் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஆகிய இரு கூட்டத்தினர் மீது மட்டுமே வேதம் அருளப்பட்டது. ஆகவே அவர்களுடைய மொழி எங்களுக்கு தெரியாததால் நாங்கள் அவர்களிடம் அதை படிக்கவும் படித்து கேட்கவும் முடியாமல் பராமுகமாகி விட்டோம் என்று நீங்கள் கூறாதிருப்பதற்காகவும், அல்லது நிச்சயமாக நமக்காக ஒரு வேதம் அருளப்பட்டிருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவர்களை விட மிக்க நேர்மையாக நடந்திருப்போம் என்று நீங்கள் கூறாதிருப்பதற்காகவும் இந்த வேதத்தை அருளினோம். ஆகவே உங்கள் இறைவனிடம் இருந்து மிக தெளிவான வசனங்களையுடைய வேதம் உங்களிடம் வந்துவிட்டது. அது நேரான வழியாகவும் இறைவனுடைய அருளாகவும் இருக்கிறது. ஆகவே எவன் அல்லாஹுவுடைய இத்தகைய வசனங்களை பொய்யாக்கி அவற்றிலிருந்து விலகிக் கொள்கிறானோ அவனை விட அநியாயக்காரன் யார்? நம் வசனங்களிலிருந்து இவ்வாறு விலகிக் கொண்டவர்களுக்கு அவர்கள் விலகிக் கொண்டதன் காரணமாக நாம் கொடிய வேதனையை கூலியாக கொடுப்போம். வானவர்கள் அவர்களிடம் நேரில் வருவதையோ அல்லது உங்கள் இறைவனே அவர்களிடம் வருவதையோ அல்லது உங்கள் இறைவனின் பெரியதோர் அத்தாட்சி வருவதையோ தவிர வேறெதனையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றனரா? உங்கள் இறைவனின் பெரியதோர் அத்தாட்சியாகிய இறுதி நாள் வருவதற்கு முன்னர் நம்பிக்கை கொள்ளாதிருந்து அல்லது நம்பிக்கை கொண்டிருந்தும் ஒரு நற்செயலும் செய்யாதிருந்து விட்டு அந்நாளில் அவர்கள் கொள்ளும் நம்பிக்கை ஒரு பலனையும் அளிக்காது. ஆகவே அவர்களை நோக்கி அப்பெரிய அத்தாட்சிகளை நீங்களும் எதிர்பார்த்திருங்கள். நிச்சயமாக நாமும் எதிர்பார்த்திருக்கிறோம் என்று நபியே கூறுவீராக. எவர்கள் தங்கள் மார்க்கத்தை தங்கள் இஷ்டப்படி பலவாறாக பிரித்து அவர்களும் பல பிரிவினராக பிரிந்து விட்டனரோ அவர்களுடன் உங்களுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. அவர்களுடைய விஷயமெல்லாம் அல்லாஹுவிடமே இருக்கிறது. அவர்கள் செய்து கொண்டிருந்த இத்தீயவற்றை பற்றி பின்னர் அவன் அவர்களுக்கு அறிவித்து விடுவான். எவரேனும் ஒரு நன்மையை செய்தால் அவருக்கு அதை போல் 10 பங்கு நன்மை உண்டு. எவரேனும் ஒரு தீமையை செய்தால் அதை போன்றதே அன்றி அதிகமாக அவருக்கு கூலி கொடுக்கப்பட மாட்டாது. குற்றத்திற்கு அதிகமான தண்டனையை கொடுத்தோ அல்லது நன்மைக்குரிய கூலியை குறைத்தோ அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். நிச்சயமாக என் இறைவன் எனக்கு நேரான பாதையை அறிவித்து விட்டான். அது மிக்க உறுதியான மார்க்கமாகும். இப்ராஹிமுடைய நேரான மார்க்கமாகும். அவர் இணை வைத்து வணங்குபவர்களில் ஒருவராக இருக்கவில்லை என்று நபியே கூறுவீராக. நீங்கள் கூறுங்கள், நிச்சயமாக என் தொழுகையும் என் மற்ற வணக்கங்களும் என் வாழ்வும் என் மரணமும் உலகத்தாரை படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹுவுக்கே உரித்தானவை. அவனுக்கு ஒரு இணையும் இல்லை, துணையும் இல்லை. இவ்வாறே நான் ஏவப்பட்டுள்ளேன். ஆகவே அவனுக்கு பணிந்து வழிபட்டவர்களில் நான் முதன்மையானவன் என்றும் கூறுவீராக. அல்லாஹுவே அனைவரையும் படைத்து பரிபாலிக்க அவனை அன்றி மற்றவரையும் எனக்கு இறைவனாக நான் எடுத்துக் கொள்வேனா? பாவம் செய்யும் ஒவ்வொரு ஆத்மாவும் தனக்கே கேட்டை தேடிக்கொள்கிறது. ஆகவே ஓர் ஆத்மாவின் பாவச் சுமையை மற்றொரு ஆத்மா சுமக்காது. இறந்த பின்னர் நீங்கள் அனைவரும் உங்கள் இறைவனிடமே செல்வீர்கள். நீங்கள் கருத்து வேற்றுமை கொண்டிருந்ததை பற்றி அவற்றில் எது தவறு
எது சரி என்பதை அது சமயம் அவன் உங்களுக்கு அறிவிப்பான். அவன்தான் உங்களை பூமியில் முன் சென்றவர்களின் இடத்தில் வைத்தான். உங்களில் சிலரை மற்றவர்களை விட அந்தஸ்தில் உயர்த்தியும் இருக்கிறான். இதன் மூலம் உங்களுக்கு கொடுத்தவற்றில் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்று உங்களை சோதிக்கிறான். நிச்சயமாக உமது இறைவன் தண்டிப்பதில் மிக தீவிரமானவன். ஆயினும் நிச்சயமாக அவன் மிக்க பிழை பொறுப்பவன், பெரும் கருணையுடையவன் ஆவான்.